நம்மளோட 5 மினிட் மேக்ஸ் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு 5 மினிட் மேக்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா 10th ஸ்டாண்டர்டுக்கு உண்டான இம்பார்ட்டன்ட் 5 மார்க். ஓகேங்களா? ஸோ எல்லா யூனிட்டும் சேர்ந்து ஒரு 100 5 மார்க் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த 5 மார்க்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக வந்து உங்களால் வந்து ஒரு 9 5 மார்க் வந்து கண்டிப்பாக அட்டன் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஓகேங்களா? ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 100 5 மார்க் கொஷின்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ எக்ஸாம் லாஸ்ட் மினிட்டில் உங்களுக்கு வந்து ரிவிஷன் பண்ணுறதுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு சாப்டரில் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து என்னென்ன கொஷின் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 5 கொஷின் இருக்குது. செட்ஸில் ஒரு 5 கொஷின், அதுக்கப்புறம் வந்து ஃபங்க்ஷனில் வந்து 6 7 8 9 10 கொஷின் வரையும் ஃபங்க்ஷன் இருக்குது. திரும்பவும் வந்து 11வது கொஷின் வந்து இருக்குது, 11 இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு 11 கொஷின் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 12வது கொஷினில் வந்து பார்த்திங்கன்னா மேட்ரிக்ஸ் அணிகள் அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து இருக்குது. ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து ரெகுலராக வந்து உங்களுக்கு எக்ஸாமில் கேட்ட கொஷின் தான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் செகண்ட் சாப்டர் சீக்வன்ஸ் அண்ட் சீரீஸ் ஆஃப் ரியல் நம்பர்ஸ். ஸோ இதிலிருந்து வந்து இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் இருக்குது செகண்ட் சாப்டர்லேருந்து. ஸோ அதையும் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ என்னென்ன கொஷின் இருக்குது அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் பாருங்கள். தியரம் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிள் பைசெக்டார் தியரம். ஓகேங்களா? பித்தாகரஸ் தியரம், பேசிக் ப்ரொபோஷனரி தியரம், ஒரு 3 தியரம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 3 தியரம் வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. தியரம்காக நான் தனியாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ தியரம் கொஷினை வந்து எப்படி வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ட்டு தியரம் கொஷின் வந்து நான் தனியாக வந்து ஒரு வீடியோ போடுறேன். அதுக்கப்புறம் வந்து அல்ஜிப்ராவிலேருந்து கொடுத்துருக்காங்க ஃபேக்டரைஸ். ஓகேங்களா? ஸ்கொயர் ரூட்டு. ஸோ அல்ஜிப்ராவிலேருந்து நிறைய கொஷின்ஸ் இருக்குது. ஜிசிடி எல்லாமே இருக்குது. சிம்பிளிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ என்னென்ன கொஷின் இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 7th ட்ரிக்னாமெட்ரி நான் தனியாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக நாளைக்கு இருக்கிறது ஒரே நாள் தான். நாளைக்கு 1 டே வந்து ஃபுல்லாக வந்து உங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணி நான் என்னென்ன வீடியோஸ் போட முடியுமோ, என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முடியுமோ எல்லாமே கொடுக்குறேன். ட்ரிக்னாமெட்ரி நான் சொல்கிறது மட்டுமே பாருங்கள் போதும். அதே போல் மென்சுரேஷன் கொடுத்துருக்காங்க. மென்சுரேஷனில் இருக்கிற சம்ஸ் பாருங்கள். ஸ்டாட்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ரைட். ஸோ மொத்தமாக டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 இம்பார்ட்டன்ட் 5 மார்க் இருக்குது. ஸோ வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி தெரிஞ்சதுன்னா வீடியோ வந்து நீங்கள் கொஞ்சம் பாஸ் அண்ட் ப்ளே பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ மொத்தம் 100 இம்பார்ட்டன்ட் 5 மார்க் இருக்குது. ஸோ மேக்ஸு கொஞ்சம் டல்லாக ஃபீல் பண்ணுறவங்க, கொஞ்சம் கஷ்டமாக ஃபீல் பண்ணுறவங்க இந்த இம்பார்ட்டன்ட் 100 இம்பார்ட்டன்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின் மட்டும் பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களால் வந்து நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். என்னால் வந்து ஷுவராக சொல்ல முடியும். ஓகேவா? இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட்டடாக வந்து பப்ளிக் எக்ஸாமில் கேட்ட கொஷின்ஸ் தான். ஓகேவா? ரிப்பீட்டடாக பப்ளிக் எக்ஸாமில் கேட்ட கொஷின் தான். கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக 10th பப்ளிக் எக்ஸாம் எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.